எழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையங்காட்டினை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினை பொழிந்தார்களே. காலும் இரண்டு முகட்டலக்கு ஒன்றுள பாலுள் பாரும் கழி 32. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 13வது அத்தியாயம் நவாத்திரியில் இன்று நாம் 1385வது மந்திரம் சிந்திக்க உள்ளோம். மண்டலத்து உள்ளே மலர்ந்தது தீபத்தை கண்டகத்து உள்ளே கருதி இருந்திடும் விண்டகத்து உள்ளே விளங்கி வருதலால் தண்டகத்து உள்ளவை தாங்களும் ஆமே அப்படின்னு ரொம்ப ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை சுருக்கமா சொல்றாருங்க. நம்ம உடல்ல 3 மண்டலம், சூரியன், சந்திரன், அக்னி மண்டலம். அந்த அக்னி மண்டலத்துக்குள்ளே மலர்ந்து எரிகின்ற தீபமாக மூலாதாரம் இருக்கின்றது. அதை உணர்ந்து கருத்துடன் நாம் அந்த அக்னியை தியானித்திருக்கும் போது அதற்கும் விண்ணில் உள்ள பேர்வழிக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. அதனால்தான் விண்டகத்து உள்ளே விளங்கி வருதலால் அதனுடைய ஆபரேஷன், அதாவது இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்னியினுடைய மூமெண்ட் மூலாதாரத்திலிருந்து தண்டுவடம் வழியாக இந்த தலையின் உச்சி வரை செல்லக்கூடிய அதனுடைய பார்ட் அது தாங்கக்கூடியது இந்த முதுகு தண்டகம் அப்படின்னு சொல்றதாகவே நான் உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாங்க கௌரி அம்மா, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. மந்திரம் 1385. மண்டலத்துள்ளே மலர்ந்தெழு தீபத்தை கண்டு அகத்துள்ளே கருதி இருந்திடும் விண்டகத்துள்ளே விளங்கி வருதலால் தண்டகத்துள்ளவை தாங்களும் ஆமே. Commentary. The central nadi is known as Susumna. This should be purified and strengthened to bear the free-flowing upward progress of Kundalini Shakti without obstruction. மண்டலத்துள்ளே மலர்ந்தெழு தீபத்தை நம்ம போன பாட்டுல பார்த்த மாதிரி அந்த ஹ்ரீம் என்ற மந்திரம் நம்ம ஜெபிக்க அந்த விண்ணமர் ஜோதி விளங்க ரீங்காரம், அந்த விண்ணில் இருக்க அந்த ஜோதி நமக்குள்ள விளங்குறதுக்காக அந்த ஹ்ரீம் என்ற மந்திரத்தை நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்றத பார்த்தோம். அந்த ஹ்ரீம் என்ற மந்திரத்தை நம்ம ஜெபிக்கும் போது நமக்குள்ள மலர்ந்து எழு தீபமா யாரு வர்றாங்கன்னா அந்த ஹ்ரீம் மந்திர ஆற்றல் நமக்குள்ள அருளாற்றலாக நம்ம உள்ள எழுன்ற மாதிரி நான் பார்க்குறேன். மண்டலத்துள்ளே மலர்ந்து எழு தீபத்தை அந்த ஹ்ரீம் மந்திர ஆற்றல் அருளாற்றலாகவும் அதுக்கான பலன் என்ன கொடுக்கணுமோ அந்த ஆற்றலாகவும் நமக்குள்ள மலர்ந்து உள்ள ஸ்டார்ட் ஆகுது. மலர்ந்து எழுது இப்போதான் மலர்ந்து எழுறதுனால கண்டு அகத்துள்ளே கருதி இருந்திடும். அதை கண்டுனா அதை உணர்ந்து, நம்ம அதை காண முடியாது, உணர முடியும். நமக்குள்ள ஒரு வேற ஆற்றல் நமக்குள்ள வருதுன்றது தியானத்துல இருக்கும்போது அதை புரிய வரும். நமக்கு நார்மலா நம்ம உடம்பு எப்படி இருக்குன்றது தெரிய வரும். நமக்கு புதுசா ஒரு ஆற்றல் நமக்குள்ள ஏதோ ஒரு ஆற்றல் ஏதோ ஒரு உள்ள வேலை செய்யுது அப்படிங்கிறது உணர்வுக்கு வரும். கண்டு அகத்துள்ளே அதை நீங்க உணர்ந்து அந்த ஆற்றல் நமக்குள்ள வருதுன்றத உணர்ந்து கருதி இருந்திடும். கருதினா அந்த எண்ணி இருந்திடும், அந்த தியானத்துல கொண்டு அதிலே நீங்க இருக்க, அந்த ஆற்றல்ல தியானத்திலே இருக்கணும். இதுவும் நமக்கு ஒரு நல்ல விஷயம். நமக்கு நிறைய பேர் தியானம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நமக்குள்ள ஓடும். திடீர்னு ஒரு ஆற்றல் வர மாதிரி இருக்கும், ஒரு விஷயம் வர மாதிரி இருக்கும். சில பேர் அதை இது என்னன்னு தெரியாம பயந்து வெளில வருவாங்க, என்னன்னு யோசிக்காம பண்ணுவாங்க. ஆனா நம்ம என்ன நமக்கு அந்த ஆற்றலோ உணர்வோ எது நமக்கு வருதோ அதுலயே திரும்ப அந்த தியானத்தை கண்டினியூ பண்ணணும்.
அந்த விஷயத்தையும் இங்க சொல்றதா நான் பார்க்கிறேன். கண்டு அகத்துள்ளே கருதி இருந்திடும். நமக்கு என்ன அந்த புது அந்த ஆற்றல் நமக்கு ஒளி ஆற்றலாகவும், அருளாற்றலாகவும் இருக்கிற அந்த ஹ்ரீம் மந்திர ஆற்றல் நமக்குள்ள வர்றதுலயே நம்ம தியானத்த வைக்கணும். விண்டகத்துள்ளே விளங்கி வருதலால் இந்த விண்டுன்ற அந்த அர்த்தத்தை வந்து நிறைய பார்வை பார்க்கலாம். அதுல வந்து ஆகாயம் பார்க்கலாம், காற்று பார்க்கலாம், மூலாதாரத்தை பார்க்கலாம். ஐயா சொன்ன மாதிரி தான். அது மூலாதாரத்துலேருந்து அந்த தண்டகம் வரைக்கும் வருதுன்னு அவங்க அந்த பார்வையும் பார்க்கலாம். இங்கே நான் காற்று மாதிரி பார்க்குறேன். காற்று, ஆகாயம் எப்படி வச்சாலும் அது வந்து நம்ம தியானத்தில் இருக்க இருக்க என்னன்னா அதோட சக்தி நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதுக்கு எனர்ஜி போகும் இல்லையா? நம்ம கவனம் எதில் போகுதோ அப்போ நம்ம கவனம் வந்து அந்த ஆற்றலில் கருதி இருந்திடும் சொல்லியிருக்காங்க. அந்த ஆற்றலில் நம்மளோட ஃபோக்கஸ் போக அதோட எனர்ஜி இன்னும் பெருசாகும். அப்போ அது நம்ம உடம்புக்குள்ள காற்றாகவும் ஆகாயத்தை நோக்கி மேலே எழும் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கலாம். நல்லா விளங்கி மேலே எழும். தண்டகத்துள்ளவை தாங்களுமாமே. தண்டுங்கிறது இங்க முதுகுத்தண்டு பார்க்கலாம், நம்ம மூக்குத்தண்டும் பார்க்கலாம். தண்டகத்துள்ளவை. தண்டகத்துள்ள என்னென்ன இருக்கும்னா நம்ம ஆதாரங்கள், மற்ற எல்லா நரம்பு, நாடி எல்லா விஷயங்களுமே நம்ம கனெக்டடாக தான் இருக்கும். அந்த சக்கரத்தோட இதழ்கள் ஆகட்டும், அதில் இருக்க விஷயங்களாகட்டும், இது அனைத்துமே கனெக்டடாக தான் இருக்கும். அந்த அனைத்துலேயுமே ஆதாரங்கள் அனைத்துலேயுமே தாங்களும் ஆகுமே. இந்த மந்திர ஆற்றல் வந்து அதோட சேரவும் செய்யும். நம்ம பார்த்துருக்கோம் ஹ்ரீம் மந்திரத்தோட இது பலன் என்னன்னு பார்க்கும்போது நம்ம அந்த முதல் பாடல்லாம் பார்த்துருக்குறோம். அதுக்கு வந்து வசியமதாயிடும், வசியமாகும். நம்ம அந்த அட்ராக்ட் பண்ணணும். இந்த ஈர்ப்பு சக்தி வந்து நமக்கு வரும். இப்போ இந்த குண்டலினி சக்தி எப்படி ஏறும்னா நம்ம எண்ணம் எதை நோக்கி இருக்கு. இப்போ நான் வந்து படிக்கிறத நோக்கி இருக்குன்னா அந்த படிப்புக்கான கல்வியை நோக்கி என்னோட எண்ணங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அதுக்காக அந்த குண்டலினி சக்தி ஒர்க் ஆகும்போது அதுக்கு இந்த ஆற்றலும் சேர்ந்து அதுக்கான ஈர்ப்பு சக்தியும் கொண்டு வரும். இல்லை பணத்தை நோக்கி இருக்குன்னா பணத்தை நோக்கி, ஞானத்தை நோக்கி இருக்குன்னா ஞானத்தை நோக்கி, எல்லா விஷயத்துக்குமே இந்த ஹ்ரீம் சக்தி வந்து உதவி செய்யும். ஒரு விஷயத்துக்குன்னு இல்லாம இப்ப பணம், கல்வி அப்படின்னு இல்லாம அனைத்தையும் ஈர்க்கிற சக்தி அந்த ஹ்ரீம் மந்திரத்துக்கு இருக்கிறதுனால இது அனைத்து ஆதாரங்களையும் சேரும்போது நம்ம எண்ணம் எதை நோக்கி இருக்கோ அதை வந்து நமக்கு சித்தியாகிற வாய்ப்பு இருக்கும். இது அந்த மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னும் நிறைய விளக்கங்களும் தேவைன்னு தான் நினைக்கிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதமான மந்திரம், அற்புதமான விளக்கங்கள். நம்ம அந்த மாதிரி இதுதான் சத்சங்கம்ங்கிறது. அத்தகைய சத்சங்கத்துல இன்றைக்கு மந்திரமான 1385 ஒரு முறை வாசிக்கலாம். மண்டலத்துள்ளே மலர்ந்தெழு தீபத்தை கண்டகத்துள்ளே கருதி இருந்திருப்போம். விண்ட அகத்துள்ளே விளங்கி வருதலால் தண்டகத்துள்ளவை தாங்களுமாமே, அகத்து உள்ளவை தாங்களுமாமே அப்படின்னு சொல்றாங்க. சோ மண்டலத்துள்ளே மலர்ந்தெழு தீபம். எது மண்டலம் அப்படின்னு நம்ம நேற்று பார்த்துட்டோம். அந்த ஸ்ரீங்காரமோடு கூடிய அந்த 3 மண்டலங்களிலும் வியாபிச்சிருக்கக்கூடிய அக்னி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல வந்து அக்னி வேற, தீபம் வேற. உங்களுக்கு தெரியும் இல்லையா? அக்னிங்கிறது வெப்பமோடு உடையது, தீபம்ங்கிறது ஜோதியாக தெரிவது. அப்ப அந்த அக்னி இதுல வந்து அவள் ஜோதியாக இருக்கிறாள், மலர்ந்தெழு தீபத்தை. அப்ப அவளை வந்து நம்ம இந்த மந்திரத்தை ஜெபிப்பதன் மூலம் நம்ம வந்து அந்த வெப்பத்தை தீபமாக அந்த வெப்பம் தீபமாக பரிணமிக்கிறது. அப்ப அங்கதான் நம்ம நேற்று நாதத்தோட பேஸ் பார்த்தோம், எப்படி இருக்கு என்ன ஏது எல்லாமே பார்த்தோம். அந்த நாதம் எங்கிருந்து கிளம்புகிறது, அதை எப்படி ஆரம்பத்துல இருந்து நம்ம அவதானிக்கலாம் அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல அந்த நாதம் ஒளியாக மாறுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. மண்டலத்துள்ளே மலர்ந்தெழு தீபத்தை கண்டகத்துள்ளே கருதி இருந்திடும் அப்படின்னா ரெண்டு பொருள் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. கண்டு அகத்துள்ளே அப்படின்னாக்க அந்த எழுகின்ற தீபத்தை கண்டு அகத்துள்ளே நம்முள்ளே கருதி இருந்திடும், அதையே தியானிக்கணும். இது வந்து ஒரு பொருள்.
இன்னொரு பொருள் கண்டகத்துள்ளே அப்படின்னா, கண்டகம் அப்படின்னா இந்த கண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த கழுத்து பகுதி, சுத்தி பகுதி. அப்போ சுவாதிஷ்டானத்திலிருந்து எழும்புகின்ற அந்த அஹ், ஜோதியை மூலாதாரத்திலிருந்து எழும்புகின்ற அக்னியின் மூலமாக சுவாதிஷ்டானத்திலிருந்து துவங்கி மணிப்பூரகம் தொட்டு அநாகதம் தொட்டு எழும்புகின்ற அந்த ஜோதியை நாம் கண்டகத்துள்ளே இருத்தி கருதி இருந்தால் அப்படின்னா பார்த்துட்டு இருந்தா. அப்ப கண்டத்துல நம்மளுடைய கவனம் இருக்க வேண்டும். எதுக்கு இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க மனதை நிப்பாட்டுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஆனா ரொம்ப எளிதான ஒரு வழி என்ன அப்படின்னா வாய் மூடிக்கிறது. அப்படின்னா என்ன பண்ணுவோம், உள்ள பேச ஆரம்பிச்சிடும். வெளியில பேசுறத நிப்பாட்டிட்டு உள்ள பேசுவோம். அப்ப அந்த முதல்ல உள்ள பேசுறத நிப்பாட்டணும். அந்த உள்ள பேசுறத நிப்பாட்டணும்னா என்ன அப்படின்னா, நீங்க விசுத்தியில கவனம் வச்சு இந்த இந்த கழுத்து பிரதேசத்துல கவனம் வச்சு நீங்க பாருங்க. இந்த சாங்கிய கிரியையில ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த கழுத்துல ஒரு நீல தாமரை இருக்கிறதா அவங்க உருவகம் பண்ணிட்டு அந்த தாமரையில அவங்க கவனம் வைப்பாங்க. அந்த கவனத்துல அது இன்னும் ஒரு சிலர் இன்னும் ரொம்ப அழகா வைப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த தாமரை மொட்டா இருக்கிறதாவும் ஒரு ஒரு மலராக பிரிப்பதாகும். இதெல்லாம் நம்ம மனசை ஈடுபடுத்துற வேலை. ஒரு மலராக பிரித்து அதை மலரச்சு. ஏன்னா நம்ம தாமரை மொட்டை எப்படி பிரிப்போம்னு நமக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரி ஒரு மலரா ஒரு இதழாக பிரித்து வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் எடுத்துக்கலாம். அப்படி சொல்லுவாங்க. அப்படி வச்சு அந்த கண்டத்துல வைக்கும்போது மனம் அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு உத்திதான். உள் மனசு பேசாது. இல்லைன்னா வெளி மனசு அமைதியா இருக்கும். ஆனா வெளியில உள்ள பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி இல்லை. அப்போ அப்படியும் ஒரு பொருள் எடுத்துக்கலாம். கண்டகத்துள்ளே கருதி இருந்திடும் விண்டு அகத்துள்ளே விளங்கி வருதலால். அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்க, விண்டு அகத்துள்ளே, விண்டுனா பிளந்து, விண்டு குடு அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு, நமக்கு தெரியும் இல்லையா? அந்த விண்டு குடு, அப்பத்த விண்டு குடு, குரங்கு விண்டு கொடுக்குறதா, இல்லைன்னா விண்டு போச்சு அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த விண்டு அப்படிங்கிறதுக்கு பிளந்து அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அப்போ விண்டு அகத்துள்ளே விளங்கி வருதலால். எங்கிருந்து விண்டு பிளந்து வருதுன்னா என்ன அர்த்தம்? அந்த 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 மனதை பிளந்து அகத்தை பிளந்து அதனுள்ளே இருக்கக்கூடிய அந்த தீபஜோதி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ விண்டு அகத்துள்ளே விளங்கி வருதலால் தண்டு அகத்துள்ளவை தாங்களுமானே. தண்டு அகத்துள்ளவை அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய அப்படின்னா தண்ணு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா தண்டு, வீணா தண்டு அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். எது வீணா தண்டு? நம்மளுடைய முதுகுல இருந்து இருக்கக்கூடிய மூலாதாரத்திலிருந்து சகசிரதலத்தை இணைக்கக்கூடிய அந்த தண்டு, அதுதான் வீணா தண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த தண்டு அகத்துள்ளவை தாங்களுமாமே அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஈக பர சுகத்தை தரக்கூடியது அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இந்த உடம்பிலே இருந்து நாம் பெறக்கூடிய பயன். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரியான சக்திகள் மேல் எழும்பொழுது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னாக்க, நம்மளால ஒரு சிலரால தாங்க முடியாது. அப்போ அது அது உள்ள போய் உச்சி மண்டையில தட்டிடுச்சு, நம்ம எதிர்பார்க்கல அப்படின்னாக்க, அது திருப்பி மீண்டும் நிலைக்கு கொண்டு வரக்கூடிய பயிற்சியோ இல்ல தன்மையோ நமக்கு அமையாது. அப்பதான் நம்ம தெருல நிறைய பேர் பார்த்திருப்போம் பாத்தீங்களா, அவங்களுடைய அன்கான்சியஸ் அந்த மைண்ட்லயே இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, குண்டலினி மேல் எழும்பி சகசர தலத்தை தொட்டு மலர்ந்து பின் மீண்டும் அது தன்னோட பேஸுக்கு திரும்பணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இத நம்ம நிறைய பார்த்துட்டு வந்திருப்போம் முன்னாடி எல்லாம். என்ன கேட்டா ஒரு 50 பாடல் முன்னாடி கூட அதை பார்த்திருப்போம். இந்த நவராத்திரியில 4ஆம் தந்திரத்துல பார்த்திருப்போம் நம்ம. அப்போ அந்த மாதிரி மீண்டும் கீழே வரணும். அப்ப கீழே வரணும்னா என்ன பண்ணணும்? தடை இருக்கக்கூடாது. அந்த வீணா தண்டுல தடை இருக்கக்கூடாது. இருந்ததுனாதான் அது திரும்பி உட்காரும். அப்போ இது ஒரு சைக்கிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு சின்ன குழா இருந்தா கூட நம்ம மூக்குலயே பாருங்க, ஒரு சின்ன துவாரம் தான், ஒரு விரல் போகக்கூடிய துவாரம் தான். ஆனா அதுல எப்படின்னா
காத்து வந்து ஒரு சில நேரம் இந்த மூக்கான் தண்டை ஒட்டி, இந்த மூக்கு தண்டை ஒட்டி போகும். ஒரு சில நேரம் அந்த மேல இருக்கக்கூடிய அந்த இதழை ஒட்டி செல்லும். ஒரு சில நேரம் நடுவுல ஒட்டி செல்லும். இந்த நடுவுலயும் என்ன அப்படின்னா, இந்த இதழுக்கும் இந்த மூக்கா தண்டுக்கும் நடுவுல போகும்போது கீழ அந்த கீழ் பகுதியை ஒட்டி ஒரு சில சமயம் செல்லும். மேல் பகுதியை ஒட்டி ஒரு சில செய்யும். இது வந்து பஞ்சபூதத்தினுடைய தன்மை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த சரத்துல வந்து இந்த விஷயத்த பார்த்திருப்போம். என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, மூக்காந்தண்டை ஒட்டி போனா இந்த சரம் ஓடுது, வாயு சரம் ஓடுது, இந்த இடத்துல போனா அக்னி சரம் ஓடுது, இந்த இடத்துல போனா நீரோட சரம் ஓடுது, இந்த இடத்துல போனா நிலத்தோட சரம் ஓடுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அத வச்சு நம்ம வந்து சரம் என்ன சரம் ஓடுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி இந்த இந்த குண்டலினியானது அந்த வீணா தண்டுல வந்து அத ஒரு குழா மாதிரி வச்சுக்கோங்க. அப்ப முன்னாடி நம்ம நம்ம உடம்புலதான் இருக்கு அது. ஆனா இங்க இருந்து முன்னிருந்து கிளம்பி சகஸ்ரதலம் தொட்டு பின்னிருந்து போகும். சில சமயம் பின்னிருந்து கிளம்பி சகஸ்ரதலம் தொட்டு முன்னிறங்கும். இந்த 2 இயக்கமும் ரொம்ப தெளிவா நடக்கும். அப்போ இங்க வீணா தண்டுல ஸ்டக் ஆச்சுன்னா உடல் நலம் கெடும். நம்மளால அந்த இது தாங்க முடியாது. நிறைய தொந்தரவுகள் வரும். இல்ல முன்னாடி ஸ்டக் ஆச்சுனாக்க உணர்வு நிலைகள் கெட்டு போகும். இப்ப இந்த 2ம் ரொம்ப சூட்சுமமான ஒரு விஷயம். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, குரு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேட் பண்ணறதுக்கு அவர் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்போ இங்க என்ன சொல்றாங்க இல்லையா, தண்டகத்துள்ளவை தாங்கள் மாமே. திருமூலர் நமக்கு எல்லா பாதைகளையும் விரிச்சு 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 கொடுத்துடுறாரு. நீ அவனுக்கு யாரும் தேவையில்ல, நீயே பண்ணு, நான் இருக்கேன் உனக்கு உன் கூட. அதுக்குண்டான டூலை நான் தந்திருக்கேன், அதுக்குண்டான பீஜத்தை நான் தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த கிரீம் பீஜத்தை நம்முள்ளே இருந்து அது மேல் எழும்பி மீண்டும் தன்னுடைய இருப்பிடத்திற்கு வரக்கூடிய ஒரு ஒரு தத்துவத்தை தேவி தருவாள் அப்படின்னு தாங்களுமாமே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு வித யோக பார்வையில பார்த்தோம்னா. இன்னொரு பார்வையில பார்த்தா இந்த உடல், இந்த வீணாத்தண்டு எங்க இருக்கு, இந்த உடல்ல இருக்கு. அப்ப இந்த உடலுக்கு கிடைக்கக்கூடிய சுகங்கள், இந்த உடலுக்கு என்ன சுகம் கிடைக்கும் அப்படின்னா, நல்ல பொருள் கிடைக்கும், நல்ல அழகு கிடைக்கும், முகம் வந்து அப்படியே பிரகாசமா ஆகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி இந்த 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 உடற்பொலிவு, மனப்பொலிவு, அருள் பொலிவு எல்லாமே கிடைக்கும். அது அப்படின்னா என்ன அர்த்தம், பர சுகம்ல ஈகாத்திற்கு உண்டான சுகங்களும் பரத்திற்கு உண்டான சுகங்களையும் தருவதாக இந்த கிரீம் பீஜம் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த கிரீமுடைய தன்மை. அந்த கிரீம்ல வந்து எப்படி அது மண்டலத்துள்ளே அக்னி மண்டலத்திலிருந்து எழும்பி தீபமாக விரிந்து அதை வந்து எங்கே காண வேண்டும், கண்டு அகத்துள்ளே அப்படின்னு பார்க்கலாம், இல்ல கண்டகத்துள்ளே அப்படின்னு ஒரு யோக பார்வையாவும் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது விண்டகத்துள்ளே விளங்கி வருவதுதான், தன்னிலிருந்து பிளந்து வருவதா, வேற எங்கிருந்தும் வரல, நம்முள்ள இருந்துதான் வருது. ஐயா சொன்ன மாதிரி, நம்ம அழகிஸ்னையா சொன்ன மாதிரி கீழே இருந்து எழும்பக்கூடிய அந்த ஜோதியானது மேல் இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கிக் கொள்கிறது. அப்ப அதனால்தான் விண்டு அகத்துள்ளே விளங்கி வருதலால் தண்டு அகத்துள்ளை தாங்கள் முன்னே அப்படின்னு நம்ம சொல்றதா புரிஞ்சுக்கலாம். மொத்தத்துல இது நம்முடைய அந்த ப்ராசஸ வந்து ரொம்ப அழகா எளிமையாக்கி காட்டும். இது வந்து நிறைய இது வந்து இந்த கிரீம் என்கின்ற பீஜத்தை சொல்ல சொல்ல நம்ம தேவிக்கே அணிகலன் சூட்டுகிறோம் அப்படின்னும் திருசத்தியில வந்து ஒரு நாமா இருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்ரீங்கார விபூஷண்யை நமக அப்படின்னு சொல்லுவாங்க. விபூஷண்ய அப்படின்னா தரிப்பவள். அப்ப கிரீங்காரத்தை ஆபரணமாக அழகாக தரிப்பவள். அவ எப்படி கிரீங்காரத்தை அழகா தரிச்சுக்க முடியும்? நம்ம சொல்ல சொல்ல ஒரு ஒரு ரத்னக்கல்லாக அவளுடைய கிரீடத்துல போய் உட்காரும் அப்படின்னு சொல்லி இதற்கு பாஷ்யம் சொல்றவா சொல்லியிருப்பாங்க. கிரீங்கார ரூபிணியை அப்படின்னு அவளுக்கு ஒரு பெயர் உண்டு. அப்போ அவளே கிரீங்காரமாக இருக்கிறாள் அப்படின்ற ஒரு ஒரு பொருள்ல வரும். எங்க இருக்கா, எங்கிருந்து இது வந்து நம்ம ஆட்படுத்துகிறது அப்படின்னாக்கா, மணிப்பூரகத்தில் இருந்து நம்மளை வந்து ஆட்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கும் வந்து பகவத்பாதால் வந்து அவ்வளவு அழகான அற்புதமான விளக்கங்களை வந்து நமக்கு வந்து சொல்லியிருப்பா சௌந்தரலகரியில. மணிபூரகத்துல இருந்து எழும்பக்கூடிய அந்த பராசக்தியினுடைய கிருபை வந்து எப்படி, ஏன்னா ஜலம் அது, அந்த ஜலத்தை வரணும். அப்போ அந்த அக்னி வந்து ரொம்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம குளுமையான இடத்துக்குள்ள வந்து தாண்டி வரக்கூடிய அந்த அக்னி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப அத வந்து அவ எப்படி நமக்கு
மாற்றி தருகிறாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாரு. ரொம்ப அற்புதமான மந்திரம் ரீங்காரம் அப்படிங்கிறது. இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சுதர்சனுடைய அவனுக்கே தெரியல, அவன் சும்மா பன்றியை விரட்டுவதற்காக ஹ்ரூம் அப்படின்னு சொல்றான், ஹ்ரீம் அப்படின்னு அந்த பன்றியை விரட்டுறான். அது அவனுக்கு அத்தனை நன்மைகளை செய்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இது. அந்த அந்த மந்திரத்தை இன்னும் ரொம்ப அழகா சொல்ல போனா சதாசிவர் அப்படிங்கிற மேகத்துல இருக்கக்கூடிய மழையை, அப்ப அந்த மேகம் மழை தருதுன்னு சொல்றோம். அந்த மேகத்துல இருந்து எப்படி மழை வர்றது கீழே அப்படிங்கிற அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. அத்தகைய ஆற்றலை செய்யக்கூடியவள் இந்த தேவி அப்படின்னு சொல்லுவாங்க, ரீங்கார ரூபிணி. மொத்தத்துல இந்த கிரீம் என்கின்ற மந்திரத்திற்கு அத்தனை சக்தி இருக்கு. பஞ்சாட்சரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல இந்த கிரீம் என்கின்ற இந்த மந்திரம் மிக முக்கியமான இடத்தை 3 மண்டலங்களை பிரிக்கக்கூடியதா இருக்கு. இது இன்னும் ஒரு படி மேல போய் காயத்ரியினுடைய அர்த்த பீஜாட்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இருக்கக்கூடியது இது. மொத்தத்துல இந்த கிரீம் என்கின்ற மந்திரத்திற்கு இன்னும் சொல்லிட்டே போலாம். அப்பேற்பட்டவள் நம்முள்ளே தீபத்தை ஏற்றுகிறாள். அந்த தீபத்தை நாம் எங்கு காண வேண்டும், எப்படி பேண வேண்டும், அப்படி பேணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு திருமூலர். இதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. நிறைய கத்துக்கிறோம். அருமைம்மா. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1385வது திருமந்திரம். தியானம் தெளிவு தரும் திருமந்திரம். மண்டலத்துள்ளே மலர்ந்தெழு தீபத்தை கண்டு அகத்து உள்ளே கருதி இருந்திடும் விண்டகத்துள்ளே விளங்கி வருதலால் தண்டகத்துள் அவை தாங்களும் ஆமே. நவாக்கரி சக்கரமாகிய ஒளி மண்டலத்தினுள்ளே இருந்து தோன்றி எழுகின்ற ஒளிச்சுடரான அன்னையை மனத்துள் கொண்டு தியானித்து இருங்கள். இந்த சோதி மன இருளகற்ற மேலேறி நடு நாடியுள் பொருந்தி 6 ஆதாரங்களையும் தாங்க ஆருயிர் அருட்சக்தியால் விளக்கமுறும். அகம் மனம் கருதி தியானித்து தண்டு நடு நாடி. கழக வெளியீட்டில் நவாக்கரி சக்கரமாகிய ஒளி மண்டலத்துள் மிக்கு எழுகின்ற விழுச்சுடராகிய அம்மையை அருளால் கண்டு நெஞ்சுள்ளே இடையராது நினைமின். அம்மையின் திரு அருளால் களங்கம் ஒளியும் மாசகற்றி அம்மை விளங்கி வருதலால் நடு நாடியினுள் அம்மையுடன் ஆருயிரும் விளங்கி தோன்றும். மண்டலத்துள்ளே நவாக்கரி சக்கரத்துள்ளே விண்டு களங்கம் ஒளிந்து தண்டு அகத்து வீணா தண்டத்துள். திருமூலர் அருளிய திருமந்திரம். தன்னில் தன்னை அறியும் தலைமகன் தன்னில் தன்னை அறிய தலைப்படும் தன்னில் தன்னை சார்கிலன் ஆகில் தன்னில் தன்னையும் சார்தற்கு அறியவே. அருமையான திருமந்திரம். தன் உள்ளத்துள்ளே பரம்பொருள் இருப்பதை உணர்ந்து அறிபவன் தானாகவே தனக்குள் அகக்கண் கொண்டு பார்த்து அறியாமை முதலான மல அழுக்குகளை விலக்கி கொண்டு ஞானத்தை அறிய முயல்பவனே போற்றுதலுக்கு உரிய உயர்ந்த தலைமைக்குரிய பேர் அருளாளன் ஆவான். தன்னுள் தன்னை அறிய முயலும் அகநோக்கு
ஆன்ம ஞானம் பெற முயன்றால் திருவருள் அவனில் வந்து பொருந்தும். சிவஞானம் சித்தியாகும். ஆனால் தன்னுள் தன்னை கண்டு உணர தவறியவன் தன்னுள் இருக்கும் பரம்பொருள் நினைவை சார்தலும் இயலாது. அப்பரம்பொருளும் அத்தகைய சீவர்கள் சிந்தையில் சேரான். இறைவனை சேர முயல்வோரை சேர இறைவன் தானே வருவான் என்பது கருத்து. நாம் அனைவரும் சிவசக்தியை நாள்தோறும் நினைப்போம், நல்லொருள் பெறுவோம். நாமும் உணர்ந்து அறிந்து மற்றவர்களுக்கும் நல் வழிகாட்டுவோம். ஓம் சிவசக்தி போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி. அருமையா இருந்தது. நன்றிங்கம்மா. வாங்க ஐயா, பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். சும்மா அந்த பாட்டை நான் கேட்க தவறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். ஆனா நல்ல வேளை முழுக்க விந்தியாம்மா சொல்லும்போது முழுக்க கேட்டுட்டேன். அதனால எனக்கு சொல்லும்படியா ஒன்றும் இல்லை. இருந்தாலும் கூட அந்த ஒரு பாடல் ஒன்று இருக்கும், அபிராமி அந்தாதியினுடைய 23வது பாடல். அதை மட்டும் சொல்லி நிறைவு பண்ணிக்கலாம். வேற யாராவது சந்தேகம் கேட்டா இருக்கிறவங்க பதில் சொல்லுவாங்க. 23வது பாடல். கொள்ளேன் மனத்தில் நின் கோலமல்லாத அன்பர் கூட்டம் தன்னை விள்ளேன். கொள்ளேன் மனத்தில் நின் கோலமல்லாத அன்பர் கூட்டம் தன்னை விள்ளேன் அப்படின்னா அதுல இருந்து நீங்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். கொள்ளேன் மனத்தில் நின் கோலமல்லாத அன்பர் கூட்டம் தன்னை விள்ளேன். பரசமயம் விரும்பேன் வியன் உலகுக்கும் உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே. வியன் உலகினுக்கும் உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே. உள்ளத்தே விளைந்த கள்ளே களிக்கும் களியே. உள்ளத்தே விளைந்த கள்ளே களிக்கும் களியே. அழியன் கண்மணியே. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க ஐயா. அருமையா இருந்துச்சு. அற்புதமா இருந்தது. இந்த உலகம் நிறைய நீங்க நிறைய பாடலை நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். இது உலகம்ன்றது 3 மண்டலத்தை குறிக்குதுங்களா ஐயா? இல்ல இது உலகம்ன்றது எதை குறிக்குதுங்க ஐயா? வானுலகம், அதாவது விண்ணுலகம், மண்ணுலகம், பாதாள உலகம். அது நீங்க திருவம்பாவையோட 10வது பாட்டு. இறைவனுடைய திருவடிய பார்க்கணும் அப்படின்னா பாதாள லோகத்துக்கு கீழே போனாலும் பார்க்க முடியாது. அது கீழ்நோக்கி வளர்ந்து கீழ்நோக்கி போய்கொண்டே இருக்கும். அதே நேரத்துல விண்ணுலகத்துக்கு போனாலும் திருமுடியை பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சொல்லும் எங்கே பொருள் முடிகிறதோ அதுக்கு மேல போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். பாதாளம் 7 கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியின் எல்லா பொருள் முடிவே. வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவாத, உலவாதனா குறையாதன்னு அர்த்தம்.
ஓத உலவாத வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவாத ஒரு தோழன் தொண்டனுளன் கோதில் குலத்தரையன் கோயில் பினா பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆராயலார் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆராயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் அப்படின்னு அந்த திருவம்பாவையில 10வது பாட்டு வரும். அதனால மூலகம் அப்படிங்கிறது விண்ணுலகம், மண்ணுலகம், பாதாள உலகம். இந்த பாதாள உலகம்ங்கிறதுல 7 இருக்கும். அதல சுதல அப்படின்னு ஒரு 7 வரும். அது மாதிரி 3 இடத்தையும் குறிப்பதற்காக உலகம் அப்படின்னு சொல்றது. அருமை ஐயா, அருமை. நான் இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாள் இருந்துச்சு. அந்த தருணம் வரல. நான் எப்படி மூணு உலகமா 14 உலகங்கள் இல்லையா? அது எப்படி பார்க்குறாங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். நன்றிங்க ஐயா, தெளிவாயிடுச்சு. நன்றிங்க ஐயா. ஐயா, இன்னைய பாடல்ல 2வது வரி கண்டகத்து உள்ளே கருதி இருந்தது. அந்த கண்டகத்துன்றது என்ன ஒரு பொருள் எடுத்துக்கலாம் ஐயா? கண்டு அகத்து தானே சார்? ஓ, உள்ளுக்குள்ள டிராவல், இன்னர் டிராவல். உள்ளுக்குள்ள காணுதல் அப்படின்னா சிந்தித்தல் தான் சார். அதாவது ஒரு பாட்டுல சித்தம் கலங்காது தியானிப்பவர்கள் அப்படின்னு திருமூலரும் சொல்லியிருப்பாரு. இது அப்படியே கந்த சஷ்டி கவசத்துல சிந்தை கலங்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால கொஞ்சமும் நிறுத்தாம, சரி இப்படி எல்லாம் பண்றோமே, இதனால பிரயோஜனம் வருமா அப்படின்னெல்லாம் இன்னொரு யோசனைக்கு நம்முடைய மனசை மாத்திக்காம யோசிக்கிறது தான். மாத்தி யோசிக்கிறது வேற, மாத்தாம யோசிக்கிறது வேற. இந்த மாத்தாம யோசிக்கிறதுங்கிறது நம்மளுடைய நேசத்தை பொறுத்து இருக்கும். அதுதான் கண்டு அகத்து உள்ளே. இதுல 3 விஷயம் இருக்கு சார். முதல்ல கண்டு, அதுவே பெரிய விஷயம். இந்த கண்டு அப்படின்னா ஆராய்ந்து அறிதல். இந்த இடத்துல கண்டுங்கிறதுக்கு மட்டும் தெளிதல் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அகம் அப்படிங்கிறது முதல்ல புறப்புறம். சாதாரண நம்ம வெளியில உடம்புக்கு வெளியில எல்லாம் பாக்குறோம்ல பூமியில, அது புறப்புறம். அதுல இருந்து நம்ம உடம்பு அப்படிங்கிறது புறம். அதுக்கப்புறம் மனசு அப்படிங்கிறது அகப்புறம். ஆன்மாக்கு டிராவல் பண்ணும்போதுதான் அகம் அப்படிங்கிறது. அந்த உள்ளார இருக்கக்கூடிய அந்த 4வது நிலை இருக்கு பாருங்க, அததான் அகத்து, அப்புறம் உள்ளே அப்படிங்கிறது. அதுதான் கண்டு அகத்து உள்ளே. அப்படி நம்ம பிரிச்சு பிரிச்சு பொருள் பார்க்கணும். அதனாலதான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுதல் அப்படிங்கிறது. நம்மளால உணர முடியலன்னா உணர்ந்தவர்கள் சொல்வதை கண்டிப்பா தவறாம கேட்கறது. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். யாரும் தெரியல எனக்கு. தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அர்த்தநாரி வந்தாதான் அந்த ஓதுதலோடு அவருடைய விளக்கம் சேர்ந்தாதான் சபை நிறைவடைகிற மாதிரி ஒரு நிறைவு தோணுது. நன்றி ஐயா. நன்றி. அனைவருக்கும் நன்றி. வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றி கிருஷ்ணன் ஐயா. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். தளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம்.
திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.